தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கள் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள் மது வகையில் வராது, அது தமிழர்களின் பாரம்பரிய உணவு என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ்நாடு கள் இயக்கம் உள்ளிட்ட சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் கள் இறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க திமுக அரசு வேண்டுமென தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். கள் ஒரு போதைப் பொருள் அல்ல. கல்லை மரங்களில் இருந்து இறக்கி விற்பனை செய்ய பிற மாநிலங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்திலும் கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு கள் இயக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறது. மதுபானங்களை தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் நிறுவனம் மூலம் விற்பனை செய்யும் நிலையில் பனைமரத்தில் உற்பத்தியாகும் கல்லை மட்டும் இறக்கி விற்க தடை விதிப்பதா என இந்த அமைப்புகள் நீண்ட காலமாக கூறி வருகின்றன, கேள்வி எழுப்பி வருகின்றன. அவ்வப்போது கல் இறக்கும் போராட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக பனை ஏரிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு கள் இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் கல்லை விற்க அரசு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள் விடுதலை மாபெரும் மாநாடும் நடைபெற்றது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கள் இறக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கி பெரிய தாழை பகுதியில் பனைமர தொழிலாளர்களுடன் போராட்டத்தில் பங்கேற்ற அவர் கல் இறக்க விதித்துள்ள தடையை அகற்ற வேண்டும் என்று கூறி முழக்கமிட்டு கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு என்றும் நாம் தமிழர் கட்சியினர் முழக்கமிட்டனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கினார். பின்னர் தான் இறக்கிய கல்லை ஆண் பெண் தொண்டர்களுக்கு பட்டையில் ஊற்றி கொடுத்தார். கல் இறக்க அனுமதி கோரி சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியின் திருச்செந்தூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீமான் 22 அடி உயர பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாழையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கல் இறக்க அனுமதி வழங்க கோரி பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டம் நடந்தது. இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன், பனையேறும் தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினார். சுமார் 22 அடி உயர பனையில் ஏறிய சீமான் பனைமரத்தில் சரசரவென ஏறி உச்சிக்கு சென்றார். பின்னர் பனைமரத்தில் இருந்து கல் இறக்கினார். கல் இறக்க தேவையான பொருட்களுடன் பனைமரம் ஏறினார். அப்போது நாம் தமிழர் கட்சியினர் கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு என்று கூறி முழக்கமிட்டு ஆர்ப்பரித்தனர். தொடர்ந்து கீழே இறங்கி வந்த சீமான் தான் இறக்கிய கல்லை பனை ஓலையில் பட்டையில் தொண்டர்களுக்கு ஊற்றி கொடுத்தார். ஆண் பெண் தொண்டர்கள் என பலரும் கல்லினை வாங்கி பருகினர். பனைமரத்தில் இருந்து கல் இறக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி நாம் தமிழர் கட்சி கூறி வரும் நிலையில் சீமானே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியதால் தொண்டர்கள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். பனை எனது தேசிய மரம், அதனை நான் இழக்க முடியாது. பனைமரத்தை தாயை போல் கட்டி அணைக்க வேண்டும். 840 பயன்களை தருகிற உலக உயிர் பனைமரம்தான். பனக்கல்லை சாராயம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் விற்பதற்கு பெயர் என்ன? கல்லை நஞ்சு என்று சொன்னால் அரசு நடத்தும் டாஸ்மாக்குகளில் விற்பது என்ன? கோவிலில் கொடுக்கின்ற புனித நீரா என்று திமுக ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டுமே ஏன் கல் இறக்க தடை? ஏனென்றால் வேறு எங்கும் சரக்கு விற்பவர்கள் ஆளவில்லை. இங்கு மட்டும்தான் இப்படி ஆள்கிறார்கள். டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுகின்ற சரக்கு இவர்கள் காய்ச்சுகின்ற சரக்கு. தமிழகத்தில் சாராயத்தை காய்ச்சுபவர்களும் விற்பவர்களும் ஒரே ஆளாக இருக்கிறார்கள். கல் குடிப்பவர்கள் 3 லிட்டர் தான் அதிகம் குடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். அதோடு அவன் போதும் என்று சொல்லிவிடுவார்கள். 100 ரூபாய்க்குள் அடங்கிவிடும். ஆனால் இதோடு நீ போகக்கூடாது என்பதற்காக டாஸ்மாக்குகளை திறந்து குடித்துவிட்டு போங்க திமுக ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்பா,
நான் சொல்கிறேன், இளைஞர்கள் யாரும் போதைக்கு செல்லாதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவரே தான் டாஸ்மாக்குகளை திறந்து வைத்திருக்கிறார் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து உள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கப்படும் என்றும் தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், கல் ஆதரவு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.